ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிமினோட சேவேஜ் லவ் தான். போன பாட்டில் ஜிமின் உங்ககிட்ட பேசாமல் போயிருப்பான். உங்களுக்கு இதை பார்த்து ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன இவன் தேங்க்ஸ் சொன்னால் கூட எதுவுமே சொல்லாமல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே அப்படியே நீங்கள் கிளாஸ் ரூம் வந்திருப்பீங்க. ஸ்வீட்டி இவங்கள்ட்ட ஏண்டி ஒரு மாதிரியாக இருக்கு, என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லடி அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அவன் கொடுத்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இதை நம்ம அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்து அவனை காம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஈவினிங்கும் அவனை பார்க்குறீங்க, அவன் இல்லை. நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறீங்க. போனதும் நீங்கள் அவனோட ப்ராஜெக்ட் தான் பண்ணுறதுக்கு எடுத்து பார்க்குறீங்க. ஆனால் அதுக்கான திங்ஸ் கொஞ்சம் உங்ககிட்ட இல்லை. திங்ஸே இல்லையே, சரி நம்ம போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. நீங்கள் எப்போவும் வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் போகிறதுக்கு பின் சைடில் உள்ள கேட்டை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பாடி கார்ட்ஸோட போகிறதே பிடிக்காது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் தானே, அதுக்கு எதுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாம், அண்ணன் சொன்னால் கேட்க மாட்டான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் சைடு டோரால் தெரியாமல் எஸ்கேப் ஆகிடுங்க. அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கீங்க. பக்கத்தில் தான் ஸ்டேஷ்னரி ஷாப்பு. போய் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நீங்கள் வரும்போது உங்கள் ஸ்ட்ரீட் பக்கத்து ஸ்ட்ரீட் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன வரும்போது எதுவும் பெருசாக சவுண்டு இல்லை, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு மேலே அவங்களாம் நிற்க முடியல. அதாவது ஒருத்தனை போட்டு ஒரு 5 பேர் பக்கம் அடிச்சிட்ருக்காங்க. நீங்களும் கடகடனை ஓடி போய் ஏய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிங்க. ஏய் இது உனக்கு தேவையில்லாதது போ அப்படின்னு சொல்கிறான். அங்கே மாஸ்க் போட்டிருக்கானுங்க எல்லோரும். யாருன்னு உங்களுக்கு தெரியல, இருட்டாக வேறு இருக்குது. அடி வாங்குறணும் பயங்கரமாக ராடாலெல்லாம் அடித்தனால அப்படியே பிளட்டாக கொட்டுது. உங்களுக்கு இதுக்கு மேலே முடியல, விட்டு அவனுங்க அடித்து கொண்டுருவானுங்க போலே அப்படின்ட்டு டக்குன்னு உங்கள் ஹேண்ட்பேக்லேருந்து நீங்கள் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவனுங்க கண்ணலெல்லாம் அடித்து விட்டுருங்க. அவனுங்க அப்படின்ட்டு அதில் ஒருத்தன் மாஸ்க்கை கழட்டி கண்ணை அப்படியே தொடச்சிட்டு அப்படியே கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுறான் அடிச்சிட்டு இருந்தவன். நீங்களும் இப்போ அடிபட்டு கீழே கிடக்கிறவன் பார்த்து சீனியர் அப்படின்னு வேறு யாரும் இல்லை, ஜிம்மின் தான். சீனியர் நீங்களா, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் மூஞ்சில் ப்ளட் வருது. ஏன்னா அவன் இப்போ வெப்பன் எதுவுமே எடுத்துகிட்டு வராதனால நல்லா அவன் ஆப்போனன்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். செம்மையாக அடிச்சிருப்பாங்க. அவங்க பின்னாடியிலேருந்து அடித்ததுனால ஜிமின் மண்டையில் அடிப்பட்டு பிளட்டு வேறு வந்திருக்கும். அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸை இழந்துட்டுருக்கான். நீங்கள் சீனியர் சீனியர் அப்படின்னு சொல்லி அழுகிற சவுண்ட் மட்டும் அவனுக்கு கேட்குது. அவன் அப்படியே பார்க்குறான். அப்போது அந்த மாஸ்க் போட்டவன் அப்படியே கண்ணை பாயிண்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணும்போது எங்கே உங்களை ஷூட் பண்ணிமோனோ ஜிமின் அந்த மயக்கத்தில் கூட டக்குன்னு உங்களை ஹோல்ட் பண்ணுறான். அவனோட ஷோல்டரில் அந்த புல்லட். அப்போ இன்னும் பிளட் வருது. உங்களுக்கு பயமாக இருக்கு. நீங்கள் சீனியர் சீனியர்னு அழுதுகிட்டே போலீஸ்க்கு கால் பண்ணுறீங்க. இதை பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவனுங்களாம் ஐயோ இப்போ போலீஸ் கால் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திரும்ப அடிக்கலான்னு கிட்ட வரும்போது போலீஸ் அந்த பக்கம் வர சைலன்ஸ் சவுண்டும் கேட்குது. இதை கேட்டவனுங்களோ டேய் நீங்கள் இப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கே தான் சரிப்பட்டு வருது வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு அடுத்து ஆம்புலன்ஸுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஆம்புலன்ஸ் வந்ததும் அப்படியே சீனியர் சீனியர் என்னாச்சு உங்களுக்கு, சீனியர் உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. ஜிமினுக்கு கான்சியஸ் இல்லாட்டியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவன் காதில் நல்லாவே விழுகுது. அங்கே வந்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸில் அப்படியே ஜிமினை போட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சீனியர், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. போய் ஹாஸ்பிட்டலே சேர்த்துட்டீங்க. போலீஸ் ஆல்சோ வந்துடுறாங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு உங்களை யாருன்னு தெரில, பட் நீங்கள் நடந்ததெல்லாம் அவங்க கிட்டே சொல்லவும் ஜிமின் யாருங்கிறது தெரிஞ்சனால ஓகே அவருக்கு கான்சியஸ் வந்ததும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் தான் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அப்போது ஜிமினோட ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக அவனுக்கு அவன் பிரதர் பர்க்குக்கிட்டே இருந்தால் கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பக்கத்துலேருந்து ஏய் யார் அது, லேடிஸ் வாய்ஸ் கேட்குது அப்படிங்கிறான். சார் உங்கள் பிரதர் அவருக்கு அதோ அடிபட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஓ நான் இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டிமா, என்னால் உடனே வர முடியாது. என் பிரதரை நீ நல்லா பார்த்துக்குவேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கம்மா நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கால் கட் பண்ணிடுறான். நீங்களோ அதில் பிரதர்னு இருக்கிறனா தான் ஒரு பிரதர்னு சொல்லிட்டு பேசியிருப்பீங்க. என்ன ஒரு பிரதர் இவன் அவுட் ஆஃப் சிட்டியில் இருந்தால் பிரதருக்கு இப்படி அடிபட்டு கிடக்குங்கும் போது உடனே வரமாட்டான், என்ன மனுஷனோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டிங்க. இப்போ தான் உங்களுக்கு கென்னோட நினைப்பது. சீனியரோட ஃப்ரெண்டு சீனியர் இருப்பார், அவருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவனும்
லாக் போட்டு வச்சனால அவங்களால ஃபோன் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அங்கே வந்த நர்ஸோ, நீங்கள் தான் நான் ஜிமின்கிற பேஷண்ட்டை இங்கே அட்மிட் பண்ணீங்க, நீங்கள் அவருக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு யோசிச்சுட்டு, நான் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. ஓ ஓகேம்மா, அவருக்கு ஹெவியாக பிளட் லாஸ் ஆகிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணால் பிளட் தேவைப்படுது, இங்கே பிளட் பேங்க்கில் இப்போது பிளட் அவைலபிள் இல்லை, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அவரோட பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க பிளட் குரூப் சொன்னதும், ஏன் பிளட் குரூப் கூட, அதான் நான் வேணா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட் கொடுமா, ஓகே ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நர்ஸு. நீங்கள் கடகடன்னு அங்கே போகிறீங்க. போய் உங்கள் பிளட்டை டெஸ்ட் கொடுத்ததும் சாம்பிள் எடுத்துகிட்டு ஓகே நீங்கள் பிளட் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் ஜிமினுக்கு பிளட் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது ஜிமினுக்கு கென் கால் பண்ணுறான். மச்சான் நீ எங்கடா இருக்க, என்னாச்சு திடீர்னு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட அப்படின்னு சொல்லி கென் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்களும் இங்கே ஹலோ சீனியர் அப்படின்னு மெதுவாக சொல்லுவோம். யார் அது அப்படின்னு சொல்லி அவன் கென்னுக்கு புரியல உங்கள் வாய்ஸ். அதனால் யார் அது, ஏதோ கேர்ள்ஸ் பேசுகிற மாதிரி இருக்குது, ஜிமின் எங்கே அப்படின்னு சொல்லி கத்துறான். நீங்கள் சீனியருக்கு ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லிட்டுருங்க. அப்போது ஓகே இன்னும் எங்கே இருக்கான், எந்த ஹாஸ்பிட்டல், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் அட்மிட் பண்ணிவிட்டேன், அவர் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கார், ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வர முடியுமா அப்படின்னு ஷூர் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் நேம் கிட்ட அவங்க அடித்து பிடிச்சி ஓடி வரான். பிகாஸ் கென்னோட தான் இருந்திருப்பான் நம்ம ஜிம்மின்னு. அவனால் அங்கே இருக்க முடியல, உங்ககிட்ட பேசாமல் அவனால் இருக்க முடியல. ஸோ உங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் உங்கள் மேன்ஷனுக்கு தான் வந்திருப்பான். அந்த டைமில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். இங்கே கென்னோ வேக வேகமாக ஓடி வரான். அதுக்குள்ளே நீங்கள் பிளட் கொடுத்துட்டு உங்களாலே முடியல, இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு வீட்டுக்கு கால் பண்ணி ஜினோப்பா கிட்ட, பிரதர் நீ எந்த மேன்ஷனில் இருக்க அப்படின்னு. ஜினோப்பா இன்றைக்கின்னு பார்த்தா அவரோட மேன்ஷனில் இருக்கேன், நீ சாப்பிட்டு படு, நான் இன்றைக்கி வர லேட் ஆகும், ஸோ நான் அங்கே போயிடுறேன், நீ உன்னோட இதில் பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே பிரதர், நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக வந்தேன் அப்படின்னு. என்னது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. அது ஒரு ப்ராஜெக்ட் இமீடியட்டாக முடிக்கணும் அதான் அப்படின்னு. அப்போ நீ ஏன் மெய்டிக்கிட்டலாம் சொல்லாமல் போனா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது வந்து நான் ஸ்டேஷ்னரி ஸ்டோருக்கு வந்தேன்னா அப்போ தான் அவள் கால் பண்ணி அவளுக்கு ப்ராஜெக்டில் ஹெல்ப் பண்ண சொன்னான். நான் பாட்டுக்கு வந்துட்டேன், சரி டைம் ஆயிடுச்சு அதான் கால் பண்ணி சொன்னேன், இதுக்கு மேலே லேட் நைட் வீட்டுக்கு வர முடியாதுல அப்படி. பரவாயில்ல நான் வேணா கார் அனுப்பி வைக்கிறேன், நீ வந்துரு, அங்கெல்லாம் ஏன் ஸ்டே பண்ணுற அப்படின்னு ஜின்னப்பா கேட்கும். ஷூ இவர் வேறு அப்படின்னு. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், அதுவும் இல்லாமல் ஒரு நாள் நான் ஃப்ரெண்டு கூட இருக்கக்கூடாதா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறீங்க ஜின்னப்பா. சரி ஓகே, ஆனால் உடனே வந்துடணும் நாளைக்கு காலையிலலாம், ஏன்னா நீ காலேஜ் வேறு போகணும் அப்படி. அங்கே எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜினப்பா கால் கட் பண்ணதும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. கென் கரெக்டாக வந்துடுறான். வந்ததும் ஜிமினுக்கும் இங்கே ஆப்ரேஷன் முடிஞ்சு அப்படின்னு உங்களை உள்ளே கூப்பிட்ருக்காங்க. நீங்களும் போய் ஜிமினை அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. கென்னும் கரெக்டாக வந்துடுறான். அப்போ தான் லைட்டாக ஜிமின் கண்ணை திறக்கிறான். டேய் மச்சான் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டமாக கென் கிட்டே வந்து கேட்குறான். அப்போது ஜிமின் அப்படியே பார்த்துட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் தான் கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறதும் அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உங்களே பார்த்துட்டு கென்னையும் பார்த்து அது வந்து மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் சொன்னேன்ல அதான் நடந்துச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அவரை ஏன் ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறீங்க சீனியர், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சரி லேட் நைட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திருக்கிறீங்க. உங்களுக்கு பிளட் கொடுத்தனால கிறுகிறுன்னு வருது. அப்படியே நீங்கள் அங்கே உள்ள சோஃபாவில் உட்காந்துடுறீங்க திரும்பவும். இதை பார்த்தா கென்னு உங்ககிட்ட வந்து உனக்கு என்னாச்சு ஹீரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவங்களை தட்டுறான். கரெக்டாக அந்த டைம் கண்ணு முழிச்ச ஜிம்மினை பார்க்கறதுக்கு நர்ஸ் வராங்க. அவங்க ஜிம்மினை செக் பண்ணிட்டு அப்படியே உங்ககிட்ட வராங்க. உங்களையும் பார்த்துட்டு நீங்கள் டயர்டாக இருக்கீங்க. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் இவருக்கு பிளட் கொடுத்தா, நீ பிளட் கொடுத்துட்டு எதுவுமே சாப்பிட்லையாம்மா, அட்லீஸ்ட் ஜூஸாவது குடி, இல்லைனா உனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் கென்னுக்கும் ஜிம்மினுக்கும் அவனுக்கு நீங்கள் தான் பிளட் கொடுத்தீங்கன்னு தெரியுது. கென்னுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜிம்மினும் அப்படி தான் அப்படியே உங்களே பார்த்துட்டுருக்கான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் பார்க்குறீங்க. கென்னோ ஏன் போகிற வழியில் எங்கேயாவது திரும்பி நீ மயங்கி விழுகுவா, பேசாமல் உட்கார், நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போயிடறான். ஜிமின் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஜிமின் அப்படியே கையை அசைச்சு அவங்களுக்கு கிட்டே கூப்பிட்றான். நீங்கள் எழுந்து போய் ஜிமின் கிட்டே சேர் போட்டு சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஜிமினி அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. நீ ஏன் என்ன காப்பாற்றின அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
சீனியர் என்ன பேச்சு இது, என் முன்னாடி ஒருத்தர் இப்படி இருக்கும்போது எப்படி விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவனும் அப்போது யாராக இருந்தாலும் காப்பாற்றிருப்பேன் அப்படி தானே அப்படின்னு சொல்கிறான். யாராக இருந்தாலும் காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின், அப்போது சீனியர் நான் உங்கள் கூடயே இருப்பேன், உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்லாம் அழுதியே. அதுவுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் அப்படின்னு மடையாட்டிங்க. அப்படிங்கிறான். இல்லை தெரியல, வேறு யாராக இருந்தாலும் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு கூட வந்திருப்பானா தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லி தலையை கொஞ்சிக்கிறீங்க. ஜிமினிக்கு கேட்டதும் செம்மையாக இருக்குது. அப்போ கரெக்டாக கென்னும் உள்ள வரான். அவன் இங்கே ஏதோ நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து ஜூஸை நீட்டி ஃபஸ்ட்டு இதை குடி அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏம்மா தாயே நீ ஃபஸ்ட்டு குடி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜூஸை குடிச்சு முடிச்சதும் அப்போது நீங்கள் வந்துட்டு சரி இப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. அப்போது கென்னை வந்துட்டு ஜிமின் கண்ணாலேயே போடாங்கிற மாதிரி காட்டவும் இதை கென் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா ஜிமினும் கென்னும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, இவன் என்ன சொல்ல வராங்க தான் உனக்கு புரியாதா என்ன. உடனே கென் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா ஹீரா அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் கால் பண்ணி நீ இப்படி சொன்னது நான் பதட்டமாக ஓடி வந்துட்டேன். நான் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஒர்க் இருக்குமா, எங்கள் அப்பாவோட கம்பெனியை நான் காலேஜ் வரனால ஈவினிங் டைம் நைட் டைமில் மட்டும்தான் அப்பாவோட கம்பெனிக்கு போய் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறாரு. கொஞ்சம் எமர்ஜென்சி, நான் இவனை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். பார்த்துட்டேன், அதான் நீ இருக்கே, கொஞ்சம் என் கூட வந்து பார்த்துக்கிறியா, நான் போயிட்டு என் ஒர்க்கை முடிச்சுட்டு முடிஞ்சளவு சீக்கிரம் வந்துடு அப்படிங்கிற மாதிரி கென் சொல்கிறான். அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சரி அதான் ஜின்ன போட்ட வீட்டுக்கும் வரலன்னு சொல்லிட்டோம், ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கோன்னு சொல்லிட்டோமேன்ட்டு ஓகே சீனியர் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே வந்து டேய் மச்சான் பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுற மாதிரி, டேய் உன் பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன், இனி நீ தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மச்சான் பார்த்துக்கோ உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே நீங்களும் அப்படியே ஜிமினே பார்த்துட்டுருக்கீங்க. ஜிமின் கிட்டே எதுவும் சாப்பிட்றீங்களா சீனியர் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்துக்கிறான். நீங்களும் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்தனால அவனுக்கும் தூக்கம் வந்துடுது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டே அங்கே பக்கத்தில் உள்ள சேரில் தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே அந்த பெட்டில் சாஞ்சு நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமினும் அப்படியே உங்கள் தலையை மெதுவாக தடவி கொடுத்துட்டே உங்கள் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனும் தூங்குறான். அப்படியே 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் திடீர்னு யாரோ உள்ளே போடுறாங்க அந்த ரூம்குள்ளே. நீங்கள் சவுண்டு கேட்டு முழிச்சு பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, அந்த 5 பேர் தான் ஜிமினை போட்டு அடித்தவங்க தான். இங்கே பார்த்ததுமே உங்களுக்கு பயம் வந்து நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, வெளியே போங்க அப்படின்னு கத்துறீங்க. உன்னை அங்கேயே போட்டிருக்கணும், இவனை நீ தான் நான் காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அறை தான். நீங்கள் அப்படியே போய் அங்குள்ள மூலையில் விழுந்துடுறீங்க. அழுதுகிட்டே கன்னத்தில் கை வச்சுட்டு சீனியர் எப்படியாவது எழுந்திரிச்சு ஓடிடுங்க சீனியர் அப்படின்னு கத்துறீங்க. கத்திகிட்டே எழுந்து வரீங்க. உங்களை 2 பேர் பிடிச்சிக்கிறானுங்க. அப்படியே ஜிமின் தூங்கிட்டு இருக்கோனே இழுத்துட்டு போகிறானுங்க. ஜிமினுக்கும் வென்ட்லான்லாம் போட்டுருக்கு, அதெல்லாம் பிடிங்கி ப்ளட்டு ஊற்றுது. அப்படியே இழுத்துட்டு போவோம். நீங்கள் பார்த்துட்டு கத்துறீங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திகிட்டே இருக்கீங்க. பட் யாருமே இல்லை, அந்த ஃப்ளோர்லேயே யாருமே இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே ஓடுறீங்க. அவனுங்க அப்படியே ஜிமினை தரன்னு இழுத்துட்டு மேலே ஃப்ளோர் கொண்டு போயிடறானுங்க. நீங்கள் விடாமல் நீங்களும் பின்னாடியே தான் ஓடுறீங்க. ப்ளீஸ் அவரை விட்டுருங்க அப்படின்னு. நீ யார் இவனுக்காக இவ்வளோ வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறாங்க. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, அவர் பாவம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. இவன் பாவமா, இதெல்லாம் உனக்கு சம்மந்தமே இல்லாது, ஒழுங்காக ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினா அங்கே மேலே ஃப்ளோரில் அப்படியே ரொம்ப லாஸ்ட்டில் கொண்டு போய் டக்குன்னு கீழே தள்ளி விட்டுறாங்க. ஜிமினா அப்படியே கீழே விழுறா. நீங்கள் அப்படியே அதை பார்த்து ஷாக் ஆகி சீனியர் அப்படின்னு கத்திட்டு ஒழிக்கிறீங்க. பார்த்தா இவ்வளோ நேரம் நீங்கள் நினச்சது எல்லாமே கனவு. அப்படியே கத்திக்கிட்டு சீனியர் அப்படின்னு எழுந்து அப்படியே உங்களுக்கு வேர்த்து கொட்டுது. அப்படியே திருத்தன்னு எல்லா பக்கமும் பார்க்குறீங்க. அப்படியே மூச்சு வாங்கிட்டே பார்க்குறீங்க. பட் பெட்டில் ஜிமின் இல்லை. உங்களுக்கு இன்னும் பயமாயிடுது. சீனியர் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடுறீங்க. அவனை காணோம். பயந்துட்டே நீங்கள் நம்ம கனவுல வந்த மாதிரி உண்மையிலே நடந்துருச்சோ அப்படின்னு பயந்துட்டு கரெக்டாக அப்படியே வெளியில் போய் டோர் ஓப்பன் பண்ண போகும்போது கரெக்டாக ரெஸ்ட் ரூம்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அப்படியே நீங்கள் மெதுவாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு
நீங்கள் சீனியர் சீனியர்னு கத்தனை சவுண்டுக்கு அவன் என்னாச்சு அப்படின்னு பதறிட்டு வெளியே வந்திருக்கான். அப்படியே உங்களை தான் பார்த்து என்னன்னு அவன் வாய்க்கூட திறக்கலை. நீங்கள் அவனை பார்த்ததுமே கடகடன்னு ஓடி வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சீனியர் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல சீனியர் ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஆனாலும் ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அப்படி ஹக் பண்ணிகிட்டு இருக்குது. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான் ஒன்றுமே புரியாமல். சீனியர் சீனியர் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உட்காருங்க சீனியர் அப்படின்னு அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் அவனுக்கு ஷோல்டர் வலிக்கவே தெரியும் அப்படிங்கிறான். சாரி சீனியர் அப்படின்னு நீங்கள் அவனை விட்டு நகர்றீங்க. அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி பதட்டோம் அப்படின்னு அவன் கேட்குறான். அது அது வந்து சீனியர் அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. ஃபஸ்ட்டு காம் டவுன், நீ ஃபஸ்ட்டு தண்ணி குடி அப்படின்னு சொல்கிறான். தண்ணி எடுத்து குடிச்சிட்டு சீனியர் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படி. ஹே பார்த்தா தெரில நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி பதறி அடிச்சு நீ தூங்கிட்டு தானே இருந்த அப்படின்னு. இல்லை சீனியர் அது வந்து தூக்கத்தில் ஒரு கெட்ட கனவு. என்ன கனவில் நான் செத்து போயிட்டேனா அப்படின்னு கேட்குறான். சீனியர் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்க. அதான் நான் பார்த்தாலே தெரியுது அதனால தான் இப்படி பதறினியோ அப்படின்னு கேட்கும். ஆமாம் நான் பயந்துட்டேன், கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நீங்கள் வேறு இல்லையா உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கனவு கண்டீங்கன்னு சொல்கிறீங்க. ஓ அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை, ஏதோ நான் கவனிக்காத நேரத்தில் என்ன அடிச்சுட்டு போயிட்டானுங்க, எல்லா நேரமும் அப்படி நடக்கணும் நீ நினைக்க வேணாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்புக்கு பாடி கார்ட்ஸை வேணால் யாராவது வர வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி செக்யூரிட்டியாவது கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹே காம் டவுன், எனக்கு நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, என் பிரதர்கிட்ட சொன்னால் அவனே அனுப்பிச்சி வைப்பான் அப்படின்னு சொல்கிறான். பிரதர் அப்படின்னு தான் உங்களுக்கு உன் பிரதர் தானே ரொம்ப நல்லவன், வா உனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னதும் பிரதருக்கு ஒன்றுனா அடித்து பிடிச்சி வரமாட்டான் பரதேசி. அப்போ கூட நான் என்னோடய மீட்டிங்கை முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒன்றும் சொல்லாமல் சைலண்ட் ஆயிடுங்க. அவனும் சரி நீ ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு நினைக்கிறேன், நீ வேணால் அந்த சோஃபாவில் போய் படுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே பக்கத்தில் சோஃபாவும் இருக்கும், அவன் வந்து விஐபி வார்டில் தான் இருக்கான், பக்கத்தில் பெட்டு கூட இருக்குது, நீ எதில் வேணாலும் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது. நீங்களோ இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் இங்கேயே பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கோ இது ஹாப்பியாக தான் இருக்குது நீங்கள் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்கிறது, இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறத பார்த்துட்டு இல்லை பரவாயில்ல நீ போய் அந்த பெட்டில் படுத்து நல்லா தூங்கு, எனக்கு ஒன்றும் இல்லை பயப்படாத, நம்மளை இங்கே வந்து யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆனால் பெட்டுக்கெலாம் போகல, அங்கேயே சேரில் மறுபடியும் உட்காந்துட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்களே பார்த்துட்ருக்கான். அப்போ மைண்டில் இவ யார் இந்த அளவுக்கு நம்மளை கேர் பண்ணுறா, நம்ம உயிரை காப்பாற்றி ப்ளட்டு கொடுத்து இப்போ நம்ம கொண்டுனா இப்படி பதறா, இவளை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அப்படியே நீங்கள் மறுபடியும் தூக்கம் வந்து பெட்டில் சாஞ்சிட்டே தூங்க ஆரம்பிச்சிடுங்க. அப்படியே உங்களையும் பார்த்துக்கிட்டு ஜிம்மினும் நல்லா படுத்து உங்கள் கையை அப்படியே மறுபடியும் உங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் கையை அப்படியே அவனும் தூங்கிடுறான். இப்படியே 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கென் மார்னிங் வரான் பார்க்கறதுக்காக ஜிம்மினை. அப்போது அப்படியே மெதுவாக ரூம் கதவை திறக்கும்போது 2 பேரும் அப்படியே கையை ஹோல்ட் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். இதை பார்த்ததும் ஆஹா மச்சானுக்கு லவ்ஸ் வந்துச்சு போலையே, நினச்சேன் எஸ்டர்டே கண்ணாலேயே நம்ம விரட்டும் போதே ஏதோ சம்திங்னு, அது சரி இந்த கண்கொள்ளா காட்சி பார்க்க கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிற்கும் போது உங்கள் நர்ஸ் வேறு ஜிமினுக்கு இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க வந்துட்டு சார் ஒன்றும் உள்ளே போங்க இல்லை நகருங்க நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் கென் திரும்பி பார்க்குறான், அங்கே ஒரு நர்ஸ் நிற்கிறாங்க. நீங்கள் இப்போ எதுக்குள்ளே போகணும் அப்படின்னு கேட்குறான். இது என்ன கேள்வி, நான் ஒரு நர்ஸ், நான் அவரை செக் பண்ணணும், அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு. அது அப்புறம் பண்ணிக்கலாம் போங்க அப்படின்னு. என்னது அப்புறம் படிக்கணுமா இப்படின்னு 2 பேரும் சண்டை போடுற சவுண்டை கேட்டு 2 பேருமே கண்ணை முழிக்கிறீங்க மெதுவாக. ஜிமினும் ஆல்ரெடி கண்ணை முழிச்சு தான் இருந்திருப்பான், பட் நீங்கள் தூங்கிட்டு இருக்கனால அப்படியே அவனும் தூங்குற மாதிரி படுத்துட்டு இருப்பான். இதுங்க வேறு நேரங்கட்ட நேரத்தில் கரடி மாதிரி அப்படின்னு சொல்லி ஜிமின் கடுப்பாகி அப்படியே மெதுவாக எழுந்து உட்காரான். நீங்களும் அப்போ தான் டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு ஜிமின் கையை விட்டு எழுந்திரிச்சு நின்றுக்கிறீங்க. அப்போது கென்னோ இதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி என்ன அப்படிங்கிற மாதிரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறான். இவ்வளோ நேரம் சண்டை போட்டு இப்போ எதுக்கு நான் வரான்னு சிஸ்டர் ஒரு மாதிரி பார்த்துட்டு உள்ளே போய் ஜிமினை செக் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிடுறாங்க. கென்னோ என்னடா மச்சான் இப்போ ஓகேவா அப்படின்னு, கொஞ்சம் பரவாயில்லடா அப்படின்னு. அப்போ அப்படியே உங்களை பார்த்து சாரிம்மா சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இது சிஸ்டரா அப்படின்னு சொல்லி நீங்களே ஒன்றும் புரியாமல் பார்க்குறீங்க. இவ்வளோ நாளாக பேச சொல்லி தான் கொடுப்பாங்க, எனக்கு சிஸ்டர்னு மரியாதையெல்லாம் தரானே அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்
நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே வா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கென் சொல்கிறான். நீங்களும் வேறு வம்பே வேணாம் இவன் வேறு அப்படின்னு மனசுக்கு வச்சுட்டு இல்லை அதெல்லாம் வேணாம், நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன், பக்கத்தில் தான் வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே நிற்காமல் அப்படியே ஜிமினை பார்த்து டேக் கேர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள உங்களோட பேகு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் தூக்குறீங்க. நீங்கள் இந்த கலவரத்துக்கு கூட அதெல்லாம் விடாமல் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பீங்க. இதை பார்த்ததும் ஜிமின் ஆமாம் நேற்றே கேட்க நினச்சேன், இது என்ன பேகு அப்படின்னு. அது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ப்ராஜெக்ட்டு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். ஹே இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா, இனிமே நான் உங்ககிட்ட இதெல்லாம் செய்ய சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விடு, என் ப்ராஜெக்ட் தானே, நானே இப்போ காலேஜ் வர நிலமையில இல்லை, அதை நான் வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்து செஞ்சுக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். இல்லை சீனியர் நான் செஞ்சு கொடுத்துறேன். என் மேலே நீங்கள் இன்னும் கோவமாக தான் இருக்கீங்களா, அதனால தான் நான் செய்ய வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஹே அதெல்லாம் இல்லை, நீ உண்மையிலே டயர்டாக இருக்க, உனக்கு இப்போ ரெஸ்ட்டு தேவை, நீ ஒன்றும் இதெல்லாம் இழுத்து போட்டு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறான் ஜிமின். இல்லை சீனியர் நானே செஞ்சு கொடுக்குறேன் ப்ளீஸ் அப்படின்னா. சரி அப்படின்ட்டு சரி ஏதோ பண்ணு ஆனால் ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறான். ஓகே சீனியர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வெளியே ஓடிடுறீங்க. கென்னு பின்னாடி வந்து நான் கேபாவது புக் பண்ணி தரேன் அப்படின்னா. இல்லை நான் புக் பண்ணிட்டேன் நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னா. எனக்கு தெரியுது இருந்தாலும் வேணுன்னே உங்களை கிண்டல் பண்ணிட்டு எவரை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதான் சீனியரை அப்படின்னு சொல்கிறேன். ஓ சீனியர் அவரையா, அவரை நான் பார்த்துக்கிறேம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பிச்சி விட்றான். நீங்களும் கடகடன்னு சிரிச்சிட்டே வந்து அப்படியே கேபில் கிளம்பிடுறீங்க வீட்டுக்கு. இப்போ வீட்டில் எல்லாத்தையும் சமாளிக்கணுமே அப்படின்னு பயந்துட்டே வீட்டுக்கு போகிறீங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே வந்த கென்னோ மறுபடியும் ஜிமின்ட்ட டே மச்சான் என்னடா நடக்குது உனக்கு, அப்போ அவன் மேலே லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அப்படியே ஜிமின்னு கென்னையே பார்த்துட்ருக்கான். டே உன்னை தான் கேட்குறேன் எதுனா சொல்லுடா அப்படின்னு. இவ்வளோ நேரம் இங்கே நடந்ததை வச்சு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. இல்லை மச்சான் உண்மையிலே எனக்கு புரியலடா, நீ ஒரு பொண்ணை மாடிக்கணுன்னா என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்னு. இப்போது நீ என்ன சொல்ல வர, இந்த அட்டாக் நானே எனக்கு பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை மச்சான் நீ என்கிட்ட பேசிட்டு போன, ஆனால் நீ என்கிட்ட கூட எங்கே போகிறேன்னு சொல்ல. ஸோ நீ போகிற இடம் உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், அப்புறம் எப்படி அதுவும் அவள் கண்ணில் படுற மாதிரி அவள் வீட்டு பக்கம் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்குன்னா புரியலையே மச்சான் அப்படின்னு. டே மாங்கா எனக்கு அவள் நினப்பாவே இருந்துச்சுடா, இப்போ வரைக்கும் அவள் மேலே எனக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அவளை பார்த்து பேசணும், அதுவும் இல்லாமல் அவளை அவாய்ட் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அவளை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் அவள் வீட்டு சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அவளை பார்க்கணுன்னு தான் அந்த சைட் போனேன். ஆனால் இது எனக்கே தெரியாமல் யாரோ என்னை நீ சொல்கிற மாதிரி யாரோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்ககிட்டே சொல்லலை, நான் போகிற இடம் நானே அப்போ தான் யோசிச்சா அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ என்னை யாரோ ஃபாலோ பண்ணனால தான் அந்த இடத்துல கரெக்டாக வச்சு என்னை அட்டாக் பண்ணியிருக்காங்க. யாரோ என்னன்னு தெரில, பட் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துட்டா. டேய் மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் இவளை நான் நினைக்கவே இல்லைடா, அவள் மேலே உள்ள ஃபீலிங்ஸ் புரியாமல் தான் இருந்துச்சு, இப்போது அதுவும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கேன். என்னடா அம்மாச்சான் சொல்கிற அப்படின்னு. ஆமாம் நீ சொன்ன மாதிரி தான் அவளை நான் லவ் பண்ணுறேன், எஸ் ஐ லவ் ஹர் அப்படின்னு கென் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.